இப்போ பார்த்தோம்னா நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றி நியூஸில் அடிக்கடி வந்துட்டுருக்கு. ஜீகா வைரஸ் 2016 நம்மளுக்கு தெரியும் இந்தியாவில் அதை சர்க்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இது வரைக்கும் அந்த ரொம்ப சீரியஸான எஃபெக்ட் கண்டுபிடிக்கலை. பட் இப்போ ரீசெண்டாக பூனேல ஒரு பேஷண்ட்டுக்கு ஜீகா வைரஸ் வந்தப்புறம் பிரெயின் ஃபீவர் மாதிரி என்கெஃபலைட்டிஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம திருப்பி ஒரு நீப்பா வைரஸ் கேஸ் கேரளாவில் கோழிக்கோடு மாவட்டத்தில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி குஜராத்தில் சந்திப்புரா வைரஸ் அப்படின்னு இன்னொரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது அனிமல் ஸ்பீஷீஸ் ஒரு மிருகத்திலேருந்து either டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி நம்மளுக்கு சேருது. ஸோ போக போக நம்ம அந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படின்னு அதுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம ஹியூமன் டிசீஸை அதை நம்ம தடுக்கணும், கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம ஆனிமல் கிங்டம் மிருகங்களில் இருக்கிற நோய்கள் அதையும் ஒரு நல்ல ஒரு சர்வேலன்ஸ் சிஸ்டம், அதுக்கான வேண்டிய வேக்சின் டெவலப்மெண்ட் அதிலும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கும். அது எல்லாமே நம்ம சேர்ந்து பார்க்கும்போது என்வாயரன்மெண்டல் ஹெல்த், அனிமல் ஹெல்த், ஃபிஷரிஸ் as well as ஹியூமன் ஹெல்த் சேர்ந்து அதுக்கு ஒன் ஹெல்த் அப்படின்னு அதுக்கு ஒரு ஒன் ஹெல்த் மிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இப்போ அதை எடுத்துட்டு சீக்கிரமாக அது ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இன்னைக்கு இனாகரேட் பண்ணுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ் இன் ஆர் டே டு டே லைஃப்ஸ். அது என்னன்னு பார்த்தோம்னா லாட் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜிஸ் நம்ம நாட்டில் இம்போர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களான்னா யூ வில் சி அங்கே அந்த ஐசியூவில் 99% எக்யூப்மெண்ட் அது இம்போர்ட்டடாக இருக்கும். இதில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆயிடுறது. சாதாரண பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை அஃபோர்ட் பண்ணுறது. ஸோ அது ஒரு ரீசன் வை இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ் வி நீட். ரெண்டாவது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இருக்கிற லிவிங் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே வெஸ்ட்டில் இன்வென்ட் பண்ணுற டெக்னாலஜிஸ், மெஷின்ஸ் எல்லாம் இங்கே அதை இம்போர்ட் பண்ணோன்னே நம்ம இருக்கிற ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டியில் அது சரியாக வேலை பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம லோக்கலி ஒரு அடாப்டட் டெக்னாலஜிஸ் அதை இங்கேயே நம்ம ரெடி பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக அவங்க நல்ல வேலை பண்ணிகிட்ருக்காங்க. they have invented lot of technologies, நிறையா பேட்டன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு 10-15 டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர காலத்தில் சேலஞ்சஸ் எதுக்கு நம்ம புது டெக்னாலஜிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்மளுக்கு அதிகமாக ஆகிட்டே இருக்குது. நம்ம ஏஜிங் ஆகிற டைமில் நிறையா அசிஸ்டிவ் டிவைசஸ் தேவைப்படுறது. ஸ்பெக்டிக்கல்ஸ், ஹியரிங் எய்ட், வீல் சேர், வாக்கிங் கேன். உலகத்திலேயே பார்த்தோம்னா ஒரு 2 பில்லியன் பீப்புளுக்கு இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜி தேவைப்படுறது. பட் அதோட டிமாண்ட் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் ஆக்சுவலாக சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி. 10% நீட்ஸ் கூட அதை மீட் பண்ண முடியல இப்போ.